இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். எதிரியினுடைய அழிவிலே இன்பம் காண்கிறது இந்த உலகம் என்பதான் அது. தன்னுடைய எதிரி எப்போ அழிவான், தனக்கு ஆகாதவன் எப்போ எல்லாம் ஒடுங்கி உக்காருவான் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மனுஷங்க வாழ்கின்ற காலம் இது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. எதிரிக்காகவும் ஜபிக்கணும். ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறுகண்ணத்தை காட்டு, அவனுக்கு மன்னிப்பு வாய்ப்பு கொடு. உன் எதிரி உன்னை ஒரு குறிப்பிட்ட தூரம் நடக்க சொன்னால் இன்னொரு மடங்கு கூட நடந்து போ. உன் எதிரி கூட வழக்காட போனா போற வழியை சமாதானம் பண்ணிக்கோ. பாவியா இருக்கும் பொழுதே நமக்காக இறந்தவர் இயேசப்பா. இவ்வளவு பைபிள் வாசிக்கிறோம். நாம எதிரியும் அன்பு செய்ய வேண்டும். அசோகர் ஒரு அரசர் இருந்தார். அவர் பல வெற்றிகளை குவித்தவர். இறுதி போரிலே இறந்து கிடக்கின்ற உடம்பெல்லாம் பார்க்கிறாரு. என் ஒருவன் வெற்றி என்ற அந்த ஒரு முழக்கத்திற்காக எத்தனை பேர் சாகணுமா அப்படி முடிவு செய்து இனி போர் செய்யக்கூடாது, இனி எந்த உயிரும் அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு புத்த மதத்தை தழுவினாராம். இன்னொருத்தவங்க அழிவில் நம்ம மனுஷன் இன்பம் காண்பது அது மனித குணமாக இருக்க முடியாது. தமிழ் திரைப்படத்தில் ஒரு பாட்டு உண்டு, இன்னொரு உயிரை கொன்று ருசிப்பது மிருகம், இன்னொரு நபரை கொன்று அவனுடைய அழிவிலே இல்லையா மகிழ்வது மிருகம், அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு உண்டு. இன்னொரு உயிரை கொன்று ருசிப்பது மிருகமடா, இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் அரக்கனடான்னு ஒரு பாட்டு ஒன்று ஒரு பாருங்க படத்துல. உண்மைதான். இன்னொருத்தன் அழிவை கண்டு ரசிக்கிறான், அவன் அரக்கனுக்கு சமமான. அது கூடாது என்று இன்றைய இறைவார்த்தை சொல்லுகிறது. முதல் வாசகம் பாருங்க. அப்சலோம் தன்னுடைய பிள்ளை தாவீதுடைய மகன். 2 சாமுவேல் 15 வாசிக்கலாம். நாம அந்த அப்சலோம் சில பேர் சேர்த்துக்கிட்டு தன் தந்தைக்கு எதிராக என்ன பண்றாரு, போராடுறாரு. தன் தந்தையே கொல்ல துடிக்கிறார், அவரையும் அழிக்க துடிக்கிறார். அப்சலோம் எதிரியா மாறுறாரு. அப்சலோம் தன் அப்பாக்கு எதிராக எதிரியா மாறுறாரு. இருந்தும் அந்த அப்சலோம் தன் பிள்ளை இல்லையா, எதிரியாதான் தன் பிள்ளை இல்லையா, தன் பிள்ளை இறக்கும் பொழுது தாவீது அழகா இருப்பாருங்க பாப்பா. சொல்லுவான், மகனே நான் செத்துருக்க கூடாதா, என் பிள்ளை நீ இறந்துட்டே என்று தகப்பனு கதறுகின்ற ஒரு காட்சி முதல் வாசத்தில் வாசிக்கணும். எதிரி அழிந்தால் அது கூட தவறு தான். அழிவில் இன்பம் காணக்கூடாது. இன்னும் சொல்ல பாருங்க பார்ப்போம். பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை அப்பா கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? சாதாரண மனுஷங்க நீங்களே எப்படி யோசிக்கும் பொழுது வானகத்தந்தை இவங்க எல்லாரோட மேலானவர் இல்லவா என்று என்ன சொல்லுவார். இப்போ நாமளே இப்படி இருக்குன்னு வாழணும். நமக்கு போதிக்கணும் ஏசப்பா. அவருடைய எண்ணத்தை பாருங்க பார்ப்போம். யாருடைய அழிவிலும் இன்பம் காண ஒரு ஏசப்பா கிடையாது. 2 புதுமைகளின் நச்சையில் வருது பாருங்க. இன்னைக்கு பெரும்பாடு உள்ள பெண், ரத்தப்போக்கு உள்ள பெண். ஒரு பெண்ணுக்கு தெரியும் ரத்தப்போக்குன்னா எப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 நாட்கள் அவங்க படுற கஷ்டம் நமக்குள்ள ஆண்களுக்கு சொல்லி மாறாது. ஒரு பெண்ணுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உடம்புல வலி இருக்கும், எந்த அளவுக்கு அவங்க அது எப்படி அதை சொல்ல முடியாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். மாதிரி ரத்தப்போக்கு நிற்கவே இல்லை. அந்த பெண் எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு, நிற்கல. அப்படி இருந்த அந்த பெண் ஆண்டவர் நம்பிக்கை வைக்கிறார். அவரை பார்க்க வேண்டாம், என் கூட பேச வேண்டாம், என்னை பார்த்து எதுவும் சொல்லகளை வேண்டாம். அவருடைய ஆடை, அவருடைய துணியினுடைய ஓரத்தை நான் தொட்டாலே போதும், எனக்கு குணம் கிடைக்க என்று என்ன நம்பிக்கைங்க, என்ன ஒரு நம்பிக்கை. இப்படிப்பட்ட நம்பிக்கையில் நம்ம யோசிக்கவே முடியாது. இன்னும் பாருங்க பார்ப்போம். நம்பிக்கையோட வந்து எசப்பாவுடைய ஆடையை தொடறாங்க. கூட்டம் நெரிச்சு தள்ளுது. எசப்பாவை கூட்டம் நெரிச்சு தள்ளுது. இருந்தும் அந்த கூட்டத்தில் என்ன பண்றாங்க, நம்ம வந்து அவனுடைய ஆடையை அப்படி தொடறாங்க. குணம் பெறுகிறார் இந்த சகோதரி. சகோதரர்களே, ஆண்டவர் மகிழ்கிறார். என்னை தொட்டது யாருமா, யாரு என்ன கேட்குறாரு.
அந்த பெண் ஒடுங்கி ஓரமாக நிற்கிறாங்க. ஐயா, நான் தாங்க ஐயா தொட்டேன். பரவாயில்ல தாயே, பரவாயில்லம்மா, விசுவாசம் உனக்கு வரமாட்டி, சந்தோஷமா போ என்று ஆண்டவர் ஆசிரியை கொடுக்கிறார். இன்னொரு புதுமை பாருங்க, இங்க தொழுகை கூட தலைவர் யாயிர், அவரு ஏசப்பாட்டு வர்றாரு. ஏசப்பா, போதகரே, என் பொண்ணு சாக கிடக்குறா, நீங்க வந்து அவன் மேல கை வைங்க, அவ குணம் பெற்று எழுந்துருவா, வாங்க ஐயா என்று ஆண்டவரை அழைக்கிறார். நான் தொட்டா போதுமா, அவ்வளவு வல்லமை எங்களுக்கு நீ நம்புறியா? ஆமா ஆண்டவரே, வாங்க. கிளம்பி போறாங்க. போற வழியிலேயே அந்த யாயர் அந்த ஜபக்குழ தலைவருடைய வீட்டுல இருந்து ஆட்கள் வராங்க. யாயர் அவர்களே, உங்க பொண்ணு செத்து போயிட்டா, உங்க பொண்ணு செத்து போயிட்டா என்று அந்த செய்தியை வந்து சொல்றாங்க. ஏன் இன்னும் போதார் தொந்தரவு பண்றீங்க? அவர் போதார் தொந்தரவு பண்ண, இன்னும் செத்து போயிட்டா ஆல்ரெடி, வாங்க என்று இறுதி சடங்குக்காக அவரை கூப்பிடுறாங்க. இது ஏசப்பா காதுல விழுது, இறந்து போயிட்டா. அப்ப ஏசப்பா சொல்ற பாருங்க பார்ப்போம். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர். என்னை நம்பின இல்லையா, நான் கையை வச்சா அவன் பொண்ணு எழுந்து உட்கார நம்பின இல்லையா, நான் நம்பிக்கையை விட்டுறாத என்று சொல்லி வீட்டுக்கு போறாரு. எல்லாம் ஒப்பாரி வைக்கிறாங்க வீட்டு வாசல்ல. கூட்டிட்டு உள்ள போறாரு. ஏன் அழுறீங்க? சரி தூங்குறா, அவன் சாகலை என்று சொல்லி இவ்வளோ போறாரு. எல்லாம் போச்சு பாருங்க பார்ப்போம். ஏசு போனா நினைச்சிருப்பாங்க, என்ன ஏன் இந்த ஆளு சேத்துப்பட ஒப்பரம் வச்சு அழுதுட்டு வரும், தூங்குறான்றாரு இவரு. ஏசப்பாவுடைய கணக்கு வேறு, நம்முடைய கணக்கு வேறு. போறாரு, சிறுமி எழுந்துரு, எழுந்து உட்கார வச்சு அப்பா கிட்ட அந்த பிள்ளைய ஒப்படைச்சிட்டு வர்றாரு. சருகளே, நம்பினோர் கெடுவதில்லை. திருப்பாட்டு வரும் பாருங்க பார்ப்போம். எனக்கு எங்கிருந்து உதவி வரும்? பின்னையும் மண்ணையும் முன்னாக்கி ஆண்டவர்கிட்ட உதவி வரும். எரேமியா 17:1 சொல்லும், ஆண்டவரை நம்புவோர் கூட ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். கடவுளுடைய வார்த்தை. அது மிக முக்கியமாக, இன்னொருவர் அழிவில இன்பம் காணாமல் அனைவரையும் நேசிக்கும் ஒருவர் என்றைக்குமே ஆண்டோட ஆசீர்வாதத்துக்கு தூரமா இருக்க மாட்டார். அவனோட ஆசிரியர் கூடயே வரும். சகோதரர்களே, இன்னைக்கு 2 விஷயம் நம்ம தியானிச்சு. நம்ம இன்னைக்கு இன்னொருவருடைய அழிவில் எதிரியாக இருந்தாலும் கூட சேர்த்தான் அவரும் வாழணும்னு ஆசைப்படுவோம். நாம அதன் கூடவே ஆண்டவரை முழுமையாக இந்த யாயிரை போல, பெருமாளுள்ள பெண்ணை போல அவரே கதி என்று அவர் பாதத்தில் உட்கார்ந்தார். வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லோரும் அன்பு செய்கிறவன், ஆண்டவரை நம்புகிறவன் இந்த உலகத்திலே ஒளியாய் மின்னுவார். இது உறுதி.